வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். வாழ்க வேதாத்திரியம் குருவே துணை. சிந்தனை ஆற்றல் மிக்க சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் அன்போடு வணங்கி வாழ்த்தி வரவேற்று இந்த வகுப்பை தொடங்குகிறோம். இந்த வகுப்பிலே நாம் சிந்தனைக்கு எடுத்திருக்கின்ற பொருள் யோகம், தோற்றம், வளர்ச்சி. முதல்ல யோகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். யோகம், யோகா அப்படின்னா அறிவில் முழுமை பெறுதல், பெர்ஃபெக்ஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ், முழுமையான அறிவு. அத சித்த விருத்தி அப்படின்னு யோகாங்கிற சொல்லுக்கு அதுதான் முழுமையான பொருள். அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க. மனம் என்பது சிற்றறிவு. மனதுக்கு அறிவு இருக்கு, மனித மனதுக்கு. ஆனா அந்த அறிவு முழுசா இல்லை, குறைவா இருக்கு. அதுக்கு என்ன அடையாளம்? இந்த மனம் எண்ணுகிறது, செயல்படுகிறது. செயலுக்கான விளைவை துன்பமாகவும் அனுபவிக்கிறது, இன்பமாகவும் அனுபவிக்கிறது. துன்பமாக அனுபவிக்கிற அளவுக்கு அறிவு குறைபாடு இருக்கிறது, அவ்வளவு. அதனாலதான் ஒருத்தர் செய்த செயல்ல துன்பம் வந்தா நம்ம என்ன கேட்கிறோம்? உனக்கு அறிவு இருக்குதான்னு நாமளே சொல்லுவோம். இப்படி அறிவு இல்லாம செஞ்சுட்டனே. 3 வகையில துன்பங்கள் வருது. அதாவது 3 ஆசைகள் நிறைவேறது இல்லை. ஒரு 3 வகையான ஆசை, அதான் துன்பமே. உடல் நலத்தோடு வாழ வேண்டும் என்ற ஒரு ஆசை, பொருள் இவ்வளவு வேண்டும் என்று ஒரு ஆசை, மக்களுடைய அன்பு எனக்கு கிடைக்க வேண்டும் என்று ஒரு ஆசை. இந்த ஆசை நிறைவேறவில்லை என்றால் துன்பமாக இருக்கிறது. இப்போ ஒருத்தர் தன்னுடைய செயலால உடல் நலத்தை கெடுத்துக்கிட்டார். அவரே சொல்வார், அறிவு கிட்டத்தனமா நடந்துட்டேனே. இன்னொருத்தர் கேட்பார், உனக்கு அறிவு இருக்குதா? ஒருவர் பொருள் வளத்தோடு வாழ்ற அறிவு இல்லை, சம்பாதிக்கிற அறிவும் இல்லை, அதை சிக்கனமா சேமிச்சு வைக்கிற அறிவும் இல்லை. அவரே சொல்றாரு, எனக்கு கொஞ்சம் அறிவு கெட்டு போச்சு. அடுத்தவங்களும் கேட்பாங்க, உனக்கு அறிவு இருக்குதா? நட்பு சம்பாதிக்க தெரியல, கணவன் மனைவிக்கு இடையில கூட, பெற்றோர் குழந்தைகளுக்கு இடையில அன்பு சம்பாதிக்க தெரியல, அறிவு இல்லையே. அன்பு சம்பாதிக்கிறதுக்கு ஒரு அறிவு இருக்கணும். பகையை சம்பாதிச்சுக்கிட்டா கேட்போம், உனக்கு அறிவு இருக்குதா? கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த இந்த பொண்ணு எப்படி அன்பா வச்சிருக்கணுங்கிற அறிவு வேண்டாம்? இங்கதான் இன்னொரு துன்பம் இருக்குதுங்க, அது கடைசியில் பார்க்கணும். அப்ப எனக்கு அறிவு இருக்குது, மனிதனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு, முழுசா இல்லை. அந்த அறிவுல முழுமை பெறணும். இதைத்தான் மகரிஷி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. முழுமை பேரு, முழுமை பேரு, முழுமை. எல்லா ஞானிகளும் அதான் சொல்றாங்க. எல்லாரும் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஞானம் பெற வேண்டும். ஒரே வார்த்தை. ஞானம்னா முழுமையான அறிவு, கம்ப்ளீட் நாலேஜ். இப்ப நல்லா தெரிஞ்சு போச்சுங்க யோகான்னா என்ன, அதுக்கு என்ன செய்யணும், அறிவை எப்படி பெறுறது? மனதை அதோடு இணைத்து விட வேண்டும். சிற்றறிவாகிய மனதை, இந்த பேரறிவுன்னு ஒண்ணு இருக்குது, அதுக்கு பேர் தான் தெய்வம், தி சூப்பர் கான்சியஸ். அது ஆன்மா, அது சித்த வெளி, கும்மிருட்டு, அவ்வளவு. அதோட இணைக்கணும்.
அப்படி இணைந்தால் அது இணையும் போதே உணர்ந்து விடும், உணரும் போதே ஒன்றுபட்டு விடும், அப்பொழுது அதுவாக்கிவிடும். அதான் உணர்தல், இணைதல், ஒன்றுபடுதல், அதுவாதல், சித்த விருத்தி. இதுதான் யோகாவில் விளக்கம். அதுக்கு ஒரு ஓமை சொல்றேன். 6 சிறியது, ஆனா அது நீர் தான். ஆற்று நீருக்கு என்று ஒரு சுவை இருக்கிறது. ஆனால் கடல் நீர் பெரியது, அதற்கென்று ஒரு சுவை இருக்கிறது. அந்த கடல் நீர் தான் மேகமாகி ஆவியாகி மேகமாக திரண்டு மழையா பொழிந்து ஆறாக ஓடுகிறது. மீண்டும் அந்த கடல் தன்மையை அடைய வேண்டுமானால் 6 கடலோடு இணைய வேண்டும், உணர வேண்டும், அதுவாக வேண்டும். இதுதான் இதுவரையில ஆன்மீகத்துல சொல்லி இருக்கிற விளக்கம். ஓமை. இப்ப நான் ஒரு ஓமை கண்டுபிடிச்சேன். ஏன்னா எங்க ஊர்ல நடந்த ஒரு நிகழ்ச்சி, ஒரு குடும்பம் ஒரு பக்கத்து ஊர்ல நடந்தது. அதாவது ஒரு விவசாய குடும்பம். அவங்க அப்பா ஒரு 2 வீலர் வச்சிருக்காரு, ஸ்கூட்டர் வச்சிருக்காரு. ரொம்ப கஷ்டம். அவங்க ஒரு பொண்ணு ஒரு பையன், நல்ல பண்பானவர்கள், எல்லாரும் கையெடுத்து வணங்குற அளவுக்கு நல்ல பண்பு உள்ளவர்கள். ஆனா ஏழ்மை. அரசு பள்ளிக்கூடத்துல அரசு கல்லூரியில படிச்சு எக்கனாமிக்ஸ் தான் படிச்சது இந்த பொண்ணு. அழகார பெண், அறிவுள்ள பெண், பண்பான பெண், ஆரோக்கியமான பெண். இவங்களுடைய முன்னோர்கள் செல்வந்தரா இருந்தாங்க. தாத்தா, இந்த பொண்ணோட தாத்தா. அவர் அப்போ இன்னொரு குடும்பத்துக்கு உதவி செஞ்சிருக்கிறார். அந்த குடும்பம் இப்ப சென்னையில பெரிய செல்வந்தர். லேட்டஸ்ட் கார் வச்சிருக்கிறாங்க. டெல்லி இங்கெல்லாம் போறதுன்னா பிளைட்ல போவாங்க, வெளிநாட்டுக்கெல்லாம் கூட போவாங்க. அந்த அளவுக்கு வசதி இருக்கு. அவருக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. அலையன்ஸ் பாக்குறாங்க. அவருக்கு ஒரு எண்ணம் என்னன்னா, நம்ம முன்னோர்கள் ஏழ்மையில இருந்து உயர்ந்திருக்கிறாங்க, நாம யாராவது ஒரு நல்ல குடும்பத்துல நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணி அந்த ஒரு ஏழ்மையில இருக்க குடும்பத்துக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணத்துல அவர் பாக்குறாரு. நம்மளை விட கொஞ்சம் கீழே இருந்தா பரவாயில்ல, இந்த குடும்பத்தை பாருங்க. விசாரிச்சு பார்த்தா இவங்க தாத்தா தான், அந்த பொண்ணோட தாத்தா தான் இவங்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க. ரொம்ப ஜாதகம் எல்லாம் பொருத்தம் சரியா இருந்தது. உடனே எல்லாம் பேசி முடிச்சுட்டு இந்த குடும்பத்துக்கு அவர் கொஞ்சம் சில உதவிகள் எல்லாம் செஞ்சு இவங்களையும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உயர்த்துறாரு. கார் வாங்குற அளவுல அவர் ஒரு பழைய காரும் வாங்கிட்டார். அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ண. கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து அந்த பொண்ணு நல்ல காஸ்ட்லி கார். அது என்ன கார் தெரியுமா? ஆடி கார். ஆடாம போகுது. ஊரெல்லாம் பேச்சு, இது வல்லவா யோகம், யோகா. புரிஞ்சுதா? இதுதான் யோகா. இந்த பொருளாதார நிலையில பின்தங்கி இருந்த இந்த குடும்பம், இந்த பெண் செல்வந்தரோடு இணைந்ததும் ஒன்னாச்சு. சம்பந்தம் பண்ணிட்டாங்க, ஒண்ணுக்குள்ள ஒன்னாச்சு. நீ வேற நான் வேற அல்ல. அந்த மணமகனும் மணமகளும் வேறு அல்ல. இது இப்ப ஏன் கார் இல்ல, இது நம்ம கார். இது ஏன் வீடு இல்ல, இது நம்ம வீடு. எனக்கு என்ன உரிமை உண்டோ சம உரிமை உனக்கு உண்டு. இதை விட யோகாவுக்கு என்ன உவமை சொல்றதுன்னு பொருத்தமா இருக்கிறதே போதும் உங்களுக்கு. இதாங்க யோகா. அப்படியானால் இந்த அறிவை எங்கிருந்து பெறுவது? இறைநிலைன்னு சொல்றாங்க. எப்படி இறைநிலைக்கு அந்த அறிவு இருக்குமா? இந்த உடலம் காக்கிற அறிவு அதுகிட்ட இருக்குமா? எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறீங்களா? ஒரு மோட்டார் வாகனம் வாங்குறீங்க,
அதை எப்படி பராமரிக்கணும் பாதுகாக்கணுங்கிற அறிவு அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்கல்ல இன்ஜினியர்ஸ், அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க தான் மெயின்டெனன்ஸ் மேனுவல் தயார் பண்ணி டெலிவரி கொடுக்குறாங்க. ஆனா நம்மள டெலிவரி கொடுத்த நம்ம அம்மா புக்கு கொடுக்கல, ஏன்னா நம்ம அம்மா செய்யல. பாடி பில்ட் பை காட். அப்ப அந்த காடுக்கு இருந்து அந்த மெயின்டெனன்ஸ் மேனுவல் அவருக்கு தானே தெரியும். மோட்டார் வாகனத்தை கட்டின இன்ஜினியருக்கு தான் அதை எப்படி இயக்கணும், அதை ரிப்பேர் இல்லாம நல்லபடியா பராமரிக்கிற அறிவு அவருக்கு தானே தெரியும். இந்த உடலை கட்டிய அறிவு யாருடைய அறிவு? இறைவனுடைய அறிவு. அப்படியானால் இந்த உடலை பராமரித்து பாதுகாக்கிற அறிவு யாரிடமிருந்து பெற முடியும்? இறைவன். அப்புறம் பொருள் ஈற்ற அறிவு தானே. பொருள் என்ன பண்ண போறீங்க? பொருளை உற்பத்தி பண்ணணும், அவ்வளவுதானே. செயற்கை பொருளை, இயற்கை பொருளை ஈட்டணும். இந்த இயற்கை பொருள் எல்லாம் செஞ்சது யாரு? உருவாக்குனது யாரு? அப்புறம் அந்த அதை உருமாற்றி தரமாற்றி அழகுபடுத்துற தொழில் அறிவு யாருக்கு தெரியும்? அப்போ இயற்கை பருத்தி இருக்குது, பஞ்சு இருக்குது, இது ஆடையாக்குற அறிவு யாருக்கு தெரியும்? அதே இறைவனுக்கு தான் தெரியும். அதனாலதான் ஒரு பெரிய தொழில் அதிபர், ஒரு பெரிய இன்ஜினியர், பெரிய விஞ்ஞான அறிவு கிடைச்சிருக்குது. யாரு கொடுத்தான்னா இறைவன் கொடுத்தான். எல்லா புகழும். அப்ப பிஹெச்டி வாங்கினவங்க எல்லாம் இந்த பிஹெச்டி யாருக்கு பெருமை? இறைவனுக்கு. இப்படி சொல்லணும் இல்ல? உங்க பேருக்கு பின்னால போட்டுக்கிறீங்க எம்ஏ வாங்கிட்டு. புகழ் யாருக்கு? இறைவன் கொடுத்த அறிவு. அப்ப தொழில் அறிவு வேணும். தொழில் அறிவு பொருளை ஈட்டணும் இல்லையா? அப்புறம் அந்த பொருள் எல்லாருக்கும் சமமா வேணும். அதுக்கு என்ன வேணுங்க? அன்பு வேண்டும். இந்த பொருள் ஈட்டுறதுக்கும் பொருளை உபயோகப்படுத்துறதுக்கும் உடலால், அறிவால், பொருளால் உதவுவதற்கு சக மனித குலத்தினுடைய அன்பு வேண்டும், உழைப்பு வேணும், ஒத்துழைப்பு வேணும். அப்ப அதுக்கு என்ன வேணுங்க? நட்பு சம்பாதிக்கணும் இல்லையா? உடல்நலம் காக்கிற அறிவு வேணும் இல்லையா? பொருள் ஈற்ற அறிவு வேணும், மக்கள் நட்பு பெறுகிற அறிவு வேணும். அதுக்கு என்னங்க? அன்பு செலுத்தணுங்கிற அறிவு வேணும். யாருக்கும் துன்பம் கொடுக்க கூடாது, துன்பப்படுறவர்களுக்கு உதவ வேண்டும் என்கிற அறிவு வேண்டும். இந்த அறிவை எங்க இருந்து பெறுவீங்க? எப்படி இங்க வாழணுங்கிறது யாருக்கு தெரியும்? மனிதன் எப்படி வாழணும்? மனிதனை வாழ வைப்பது எது? இறைவன். அந்த அறிவையும் இறைவனிடம் இருந்துதான் பெற்றாக வேண்டும். அப்புறம் இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கிறதுல நிறைவு வேணுமே, போதும்ங்கிறது ஆசை வருது. அப்போ நான் எப்பொழுதும் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணும். ஒருவர் செத்து போறாரு, ஐயோ நான் அனுபவிக்காம போயிட்டனே, போகல. போனது உடல், ஆன்மாதான் அனுபவிக்கிறது. ஆன்மா அழிவதில்லை, ஆன்மா ஒன்றுதான். உடல் 700 கோடி, இப்ப சில பேர் இருக்கிறோம், இத்தனை உடல் இருக்கிறது, ஆன்மா ஒன்றுதான், ஒரே ஆன்மாதான். பேசுற அதே ஆன்மாதான், கேட்டுக்கிட்டு இருக்கிறதா அதே ஆன்மா. இந்த ஆன்மீக அறிவு வந்தால் யாருக்காவது பதவி ஆசை வரும்னு நினைக்கிறீங்களா? பில்கேட்ஸ் யாரு? நான் தான். அம்பானி நான் தான். சந்தேகம் என்ன இருந்ததுல? சிஎம் நான் தான், பிஎம் நான் தான், சர்வமும் நானே. ஆசை போச்சா? டிவி சீரியல் முடியும்னால செத்து போயிடுவானா? இருந்து பாக்குறது யாரு? மாமியார் இறந்து போயிடுறா, தொடர்ந்து இருந்து பாக்குறது யாரு? பெற்றோர் இறந்து போயிடுறாங்க, தொடர்ந்து பாக்குறது யாரு அப்படின்னு நினைச்சுக்கங்களேன். எனக்கு மரணமே இல்லை, நான் என்னாலும் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறேன்.
இந்த உண்மை தெரிஞ்சா மன நிறைவு வந்துடும். இதுதான் யோகா. அப்போ அதுக்கு என்ன வேணும்னா, ஆன்மா என்றால் என்ன, எது இந்த இன்பத்தை அனுபவிக்கிறது, அந்த அறிவு, அதான் மெய்ஞானம். அங்கேயும் தெய்வத்தை பற்றி தான் அறியணும். இதுதான் ஆன்மீக அறிவு. ஆன்மா பற்றிய அறிவுல உயர்வதுதான் யோகா. அதனாலதான் மகரிஷி இது ஆன்மீக கல்வி மையம்னு வச்சாங்க. அது ஆன்மாவை அறிவதற்கு, ஆன்மா என்பது பேரறிவு, அந்த பேரறிவை அறிவதற்கு அறிவு திருக்கோயில வச்சாங்க. இதான் அறிவு திருக்கோயில், இதுதான் ஆன்மீக கல்வி. அந்த கல்விய இப்போ நான் ஏற்கனவே மகரிஷிகிட்ட கத்துட்டேன். அப்புறம் பல்கலைக்கழக பட்டம் வேணும்னு சொன்னாங்க. நானும் உங்களை மாதிரி எம்ஏ முடிச்சிட்டேன். இப்ப நீங்க வந்திருக்கீங்க. ஆனா இங்க இருக்கிறவங்க எல்லாருமே பட்டத்துக்காக வந்திருக்கீங்க. நிறைய பேர் பாருங்க முன்னாடி உட்கார்ந்துருக்காங்க. இவங்க எல்லாம் தெரியாமல வந்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்க. பட்டத்துக்காக வந்திருக்கிறாங்க. இப்படி சிலர் இருப்பீங்க, சிலரோ பலரோ எனக்கு தெரியாது. இப்ப நான் இவ்வளவு நேரம் சொன்ன உண்மையை நீங்க யாரெல்லாம் புரிஞ்சிருக்கீங்களோ அவங்கெல்லாம் நீங்க யோகாவில சென்டா PhD. இவ்வளவுதாங்க சப்ஜெக்ட். அப்போ இதுக்குதான் படிக்க வந்திருக்கிறீங்க. இதுல இதை படிச்சு நீங்க என்ன செய்யணும், இந்த உண்மையை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு அந்த தெய்வத்தோட இணைஞ்சிடணும். அதுக்கு ஒரே பயிற்சி தவம், வேற ஒண்ணு. இத புரிஞ்சுக்கிறதுக்கும் தவம் பண்ணணும். இது பிள்ளைகளுக்கு சொன்ன இல்லையா, இப்ப நீங்க தவம் பண்ணலன்னா ஒண்ணுமே புரிஞ்சிருக்காது. நான் சொன்னது ஒண்ணுமே புரியாது. தொடர்ந்து அதை தவம்னா வேற ஒண்ணும் இல்லை. சுத்தவெளி தெய்வம்னு தெரிஞ்சு போச்சு, பேரறிவுன்னு தெரிஞ்சு போச்சு. நாம அதுவா ஆகணும். ஆறு கடலோட இணைகிற மாதிரி மனம் அதை நினைத்து கொண்டிருக்கணும். அவ்வளவுதான். நீ எதை நினைக்கிறாயோ அதுவாக ஆகிவிடும். மேக்சிமம் ஒரு 20 மினிட்ஸ் நினைக்கலாம். அதுக்கு மேல நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா மூளையில கோளாறு வந்தாலும் வந்துடும். 1 2 3 ஃப்ரீக்வன்சி, அதாவது இந்த ஆல்பா தீட்டா இந்த சமயத்துல சொல்லிடுறேன், கேட்டுக்குங்க நல்லா. ஆல்பா தீட்டா டெல்டான்னு இருக்கு இல்லைங்களா, இந்த மூணுலயுமே 20 நிமிஷம் போதும். மேக்சிமம் 60 நிமிஷம். அதுக்கு மேல நீங்க அதை நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு மாதிரி மயக்க நிலைக்கு கொண்டு போயிடும் உங்களை. ஒரு டிரான்ஸ்டேட், அது ஒண்ணும் இல்லை, நோ யூஸ். அதுக்கு மேல நீங்க தவம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. அதுக்கு மேல தவம் பண்ணா மென்டல் டிசார்டர் வரும், பைத்தியம் வந்து ஒரு மாதிரி உங்க போக்கெல்லாம் மாறிடும். சமயத்துல வேலைக்கு கூட போக மாட்டீங்க. வீட்டுல ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்சாப்புல உட்கார்ந்துருப்பீங்க, எதையாவது பேசிட்டு இருப்பீங்க. இல்லைன்னா உடம்புல தொந்தரவு வந்துடும், பைத்தியக்காரன் ஆயிடுவீங்க. அதனாலதான் மகரிஷி சொன்னாங்க 20 நிமிடத்துக்கு மேல் தவம் செய்ய தேவையில்லை. இந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி இன்னைக்கு சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்பாவில் 20 நிமிஷம், பீட்டா டெல்டா மேக்சிமம் அவ்வளவு. நல்லா பழகின பிறகு மொத்தமே 20 நிமிஷம் போதுன்னுட்டாரு மகரிஷி. புரியுதா? இப்படி பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு நாள் இந்த மனம் அறிவாக மாறிடும். இந்த நிலைக்கு பேரு மனமற்ற நிலை. மனம் அறிவாக மாறிடும். ஆனா அறிவா இருக்கும். அந்த சுத்தவெளியோடு நான் சுத்தவெளியாக மாறிவிட்டேன் என்கிற அனுபவம் இருக்கும். சிலர் நான் இன்னைக்கு 2 மணி நேரம் தவம் பண்ணனா எனக்கு ஒண்ணுமே தெரியல, ஒண்ணும் தெரியாம போயிட்டேன். நீங்க பண்ணது தவமே அல்ல. இதான் இப்ப கொஞ்சம் பேர் அப்படி தவம் பண்ணணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு அலைகிறீங்க. நல்ல ஞாபகம் வச்சுங்க, மகரிஷி தான் நமக்கு குரு. மகரிஷி எப்படி சொன்னாரோ அப்படி செஞ்சா அதுதான் குருவை மதிக்கிற தவம். தவம் பண்ற முறையிலேயே குருவை மதிக்கலையே,
அப்புறம் என்ன குரு வாழ்க குருவே துணை. வேதாத்திரி மகரிஷி குருன்னா அவரு சொன்னபடி செஞ்சாதானே அவருக்கு மதிப்பு. அவர் சொன்னபடி தவம் பண்ணாம வேற மாதிரி தவம் பண்ணீங்கன்னா யூ ஆர் நாட் ஃபாலோயிங் யுவர் குரு, யூ ஆர் நாட் ரெஸ்பெக்டிங் யுவர் குரு. ஏன்னா இது சந்தர்ப்பம் எனக்கு இதை சொல்றதுக்கு. அதுதான் வந்திருக்கு. பாடம் ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. நானும் 99 100 மார்க் வாங்கியிருக்கிறேன். இதுல எல்லாம் சென்டம் எம்ஐல 4-5 பேப்பர்ல. மற்ற பேப்பர்ல ஒரு 2-3 மார்க் குறைச்சி போட்டிருக்காங்க. ஒழுங்கா படிச்சு போட்டிருந்தா அதுலயும் 100 போட்டிருக்கணும். அப்படி எழுதியிருக்கிறேன் பேப்பர். இப்பதான் வந்தது, இப்ப மார்க் ஷீட் வந்தது. 4 பேப்பர்ல சென்டம். நல்ல வேலை படிச்சு போட்டிருக்காங்க. படிச்சு போட்டாங்களோ இல்லையோ, நான் எழுதின அறிவு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஆனா நான் புக்கில் இருக்கிற மாதிரி எழுதல, கொஞ்சம் மாற்றி எழுதினேன். அது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. புரியுதா? ரொம்ப ஈஸி. பட்டம் வாங்குறதுக்கு கஷ்டப்படாதீங்க. 20 மார்க்கு சொலையா வாங்கிடலாம். 10 கொஸ்டின் 2 மார்க் டக்குன்னு வந்து 6 மார்க்ல எப்படி எழுதினாலும் 3 மார்க் போட்டுருவாங்க. 13 15 20 15 35. 10 மார்க்ல 2 பக்கம் எப்படி எழுதினாலும் 5 மார்க்காவது போட்டுருவாங்க. 60 மார்க் நிச்சயமா வந்துடும். எதுக்கு எக்ஸாமுக்கு இந்த பாடுபடுறீங்க? பட்டம் வாங்குறதுக்கு. இதுல வேற ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ண. எந்த கிளாஸ்ல பாஸ் பண்ணாலும் நீ செகண்ட் கிளாஸ்ல இருந்து பட்டத்தை வாங்குற பிறகு பின்னாடி போடவா போறீங்க? யாருக்கும் தெரியவா போகுது? எம்ஏ ஃபர்ஸ்ட் கிளாஸ். அதே பொறுப்பு. ரயில்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போனாலும் செகண்ட் கிளாஸ்ல போனாலும் ஒரே ஊருக்கு ஒரே நேரம் தானே போறீங்க. எதுல போனான்னு அது வல்ல நோக்கம். உங்களுக்கு ஞானம் வந்துருச்சா? அறிவில் முழுமை பெற்று விட்டீர்களா? எம்ஏ யோகான்னு சொல்றதுக்கு நீங்கள் உடல் நலம், பொருள் வளம், நட்பு நலம், மன நிறைவு பெறுவதற்கான அறிவிலே முழுமை பெற்று விட்டீர்களா? நான் கேள்வி. அது இல்லாம நான் எம்ஏ படிச்சிருக்கார் பாடம் நடத்த சொல்லி ஒரு பாடம் நடத்தினா ஒருத்தருக்கும் புரியல, உங்களை மற்ற நாள் கூப்பிடவே மாட்டாங்க. அதனால சும்மா பட்டம் மட்டும் வாங்கிடலாம், துணை பேராசிரியர் ஆயிரலாம் நினைச்சுன்னா அப்படி வந்து வரலாம். உங்களால மனவளக்கலைக்கு வேல்யூவே வராது. உங்க பேச்சை கேட்டுட்டு அடுத்த நாள் மனவளக்கலைக்கே வரமாட்டாங்க. மனவளக்கலை மக்களுக்கு போய் சேராது. அதனால நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டவங்க ஆசிரியரா வாங்க. இப்ப இங்க எல்லாம் பயிற்சி கொடுத்துருவோம். நீங்க ஆசிரியருக்கு வர்றது உங்களுக்கு தான் தெரியும். நிர்வாகத்திலிருந்து துணை பேராசிரியர்னு கொடுத்துருவாங்க. உங்களுக்கு தான் தெரியும் நம்ம உண்மையில அறிவு இருக்கா இல்லையான்னு. உண்மையில உங்களுக்கு அறிவு இருந்தா மைக்கு பிடிச்சி பேச வாங்க. ஏன்னா கம்முன்னு இருக்கணும். இதையும் நான் இப்ப சொல்லிக்கிட்டேன், நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்பதான் குவாலிட்டி வரும். ஏன்னா இங்க நிர்வாக பொறுப்புல மண்டல பொறுப்புல எல்லாம் இருக்கிறவங்க இருக்காங்க முன்னாடி. அதெல்லாம் அவங்க சொல்லிட்டு இருக்கேன். அப்போ இதாங்க யோகா. இந்த இப்படி உயரணும் அப்படிங்கிற எண்ணம், இந்த சிந்தனை இந்த மனித குலத்தில் எப்பொழுது தோன்றியது? இதான் யோகாவின் தோற்றம். இதெல்லாம் புரிஞ்சு போச்சா? இதை தெரிஞ்சுக்கிட்டு எழுதணும், அவ்வளவுதான். அப்பதான் மார்க் போடுவாங்க. ஏற்கனவே படிச்சிருக்கீங்கல்ல, நம்ம திரும்பவும் அதான் நான் சொல்ல வேண்டியிருக்கு. யோகம் தோற்றம் பாடம் படிக்கவே இல்லையா? இதுவரை கொஞ்சம் போர் அடிக்கும். அதனாலதான் நான் கொஞ்சம் வேற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறேன். ஏற்கனவே படிச்சீங்களா? புக்ல புரியலையா? இங்க படிச்சதா சில இன்ஃபர்மேஷன் எந்த மெத்தட் தோணுச்சு. 5000 வருஷம் போடுங்க தம்பி, லைட் எல்லாம் ஆஃப் பண்ணுப்பா. இதை போடுற யோகம் தோற்றம் வளர்ச்சி லைட் தப்பா போச்ச. உங்களுக்கு எந்த பாடம் வேணும்? அதான் தற்கால யோகம் போடப்பா. நீ இந்திய தத்துவத்தில் யோகம் போடுற ஸ்லைடு இருக்குது போடு. அது நாம கொஞ்சம் பேசும். ஏன்னா எனக்கு இதை பற்றிலாம் கவலையே இல்லை. எந்த ஸ்லைடு போட்டாலும் பேசும். அப்போ அதுல என்ன வருதுன்னு இருக்குதா? அது உங்க புக்கு தான் கொடுங்களேன். என்னங்க
போட்டு சரிதானா? சரி, ரைட். அப்ப போர் ஏதோ ஒண்ணுபடி எல்லாம் ஒண்ணுதான். அந்த 3-4 பேப்பருங்க திரும்ப திரும்ப ரெப்பிடிஷன் வரும். இதுல இருக்கிறது அதுல வரும், அதுல இருக்கிறது இதுல வரும். சரி, 3 பாடத்துல ஒன்னையாவது படிச்சுக்கிட்டு இந்திய தத்துவத்தில் யோகம். வெரி குட், போடு. எதை பேசினாலும் இதைத்தான் பேச போறோம். அந்த சேர் எடுத்துப்போம். இப்ப தெரியுதாமா? டெஸ்க் மறைக்குதா? சரி, இந்திய கொடுப்போம். இந்திய தத்துவத்தில் இப்ப நான் யோகானா என்னன்னு தெரிஞ்சுட்டீங்களா? இதுல இது உயரணும். அதுக்கு நமக்கு பயிற்சி எல்லாம் இருக்குது. நீங்க தவம் பண்ணி சிந்திச்சீங்கன்னா போதும். தவம் பண்ணணும், சிந்திக்கணும். சிந்திக்கிறதுக்கு ஞானிகளுடைய விளக்கம், கடைசியா மகரிஷியுடைய விளக்கம். அந்த விளக்கத்தை வச்சுக்கிட்டு நீங்க தவம் பண்ணி சிந்திச்சா அறிவில் முழுமை பெற்று விடலாம். முடிஞ்சது வேலை. அப்புறம் நீங்க ஞானி. அவ்வளவு பெர்ஃபெக்ஷன் முடிஞ்சு போச்சு. அறிவில் முழுமை பெற்று விடலாம். இப்ப அதை பத்தி பார்க்க போறோம். இந்திய தத்துவத்துல முதல்ல தத்துவம்னா என்ன? இப்ப சொன்ன பாத்தீங்களா? அதுவே நீ. அதுவே நீ என்பது உண்மை. தத்துவம் அதுவே நீ. அதுவே நீ என்பது உண்மை. உண்மையே அது அது நீயாக இருக்கிறாய். அது பொய்யாகவும் இருக்கிறது. உண்மை பொய்யாக இருக்கிறது, பொய்க்குள் உண்மை இருக்கிறது. இது உண்மை. ஒன்னும் புரியல. இதுதான் தத்துவம். எப்படின்னா, சுத்தவெளி உண்மை. அது இந்த உடலா இருக்கு. அது அணுவா இருக்குன்னு வைங்களேன். அணு சுழலுது. சுத்தவெளிதான் சுழலுது. சுழலுகிற அணு பகுதி பொய், அழிஞ்சிரும். அந்த அணுவுக்கு உள்ள இருக்கிற சுத்தவெளி மெய், அழியாது. உண்மை பொய்யாக இருக்கிறது, பொய்க்குள் உண்மை இருக்கிறது. பொய் அழிந்து போகும், உண்மை அழிவதில்லை. சரியா போச்சா? இப்போ இப்பதான் சப்ஜெக்ட். இது மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, தத்துவம்னா அதுவே நீயாக விளங்குகிறாய். மகரிஷி ஒரு பாடல் இருக்கு பாத்தீங்களா? ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவந்த உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழுகிறோம் என்பது உண்மை. இப்ப எது மாந்தராக இருக்கிறது? ஆதி எனும் பரம்பொருளே மாந்தராக இருக்கிறது என்பது உண்மை. மாந்தருங்கிறது நீ. தத்துவம், துவம்னா நீ, தத்துனா அது. சுத்தவெளியாகிய ஆதி எனும் பரம்பொருளே நீயாக இருக்கிறது. இந்த பாடல் முடிஞ்சு போச்சு. இதுதான் வேதாத்திரியத்தினுடைய ஆணிவேர். அத்தனை கவிகளிலும் தலையாய கவி. இதாங்க தத்துவம். இத மகரிஷி சொல்லியிருக்காங்க. அதனாலதான் அவருக்கு பேர் என்னங்க? தத்துவ. அது அவர் எளிதாக கொடுக்கிறார். எத்தனையோ ஆண்டு காலமா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கெல்லாம் புரியவே இல்லை. 18 வயசுல இருந்து ஆன்மீகத்துல ஈடுபட்டு புரியவே இல்லை. மகரிஷிட்ட வந்த பிறகுதான் புரிய ஆரம்பிச்சது. மகரிஷி மறைவுக்கு பிறகுதான் எனக்கு முழுசா புரிஞ்சுது. அது வரைக்கும் எனக்கும் புரியல. கடைசி மகரிஷி போறப்போலாம் எனக்கு புரியவே இல்லை. முழுசா புரியல. புரிஞ்ச மாதிரி இருக்கும், இன்னும் புரியல. அவ்வளவுதான். முழுசா புரியவே இல்லை. இப்ப புரிஞ்சு போச்சு. அதான் தத்துவம். இந்திய தத்துவம். இந்த இந்தியாங்கிற நாட்டில்தான் இந்த தத்துவம், இந்த உண்மை உணரப்பட்டது இல்லைங்களா? அங்க அந்த தத்துவத்திலேயே, அந்த இயற்கை தத்துவத்திலேயே அந்த யோகம்ங்கிறத உணர்த்தி இருக்கிறாங்க. இந்திய தத்துவத்தில் யோகம். சரிங்களா? ரைட். இது எப்படி தோன்றுச்சுன்னு பார்ப்போம். ஒரு உண்மை அதுவே நீயாக உள்ளாய். சரியா போச்சா? அது மெய், சத்தியம், தெய்வம், பேரறிவு, பேராற்றல். பற்றற்ற வாழ்க்கைக்கு வரணும். ஏன்? ஆசையற்ற நிலை.
ஆசை இருக்கிற வரையில மன நிறைவு வராது. இந்த வாழ்க்கையில என்ன வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறோம்? உலக இன்பங்களை அனுபவித்து மன நிறைவும் அமைதியும் பெறுவதே ஹாப்பி அண்ட் பீஸ்ஃபுல் லைஃப். அப்படித்தானே ஒருத்தரை வாழ்த்துறீங்க? ஹாப்பி அண்ட் பீஸ்ஃபுல் லைஃப். உலக இன்பங்களை அனுபவிக்கணும் ஹாப்பி, அதுல மன நிறைவு, அது பீஸ். அதுதான் பற்றற்ற வாழ்க்கை, ஆசையற்ற நிலை, போதும் என்ற மனம், மன நிறைவு, ஆத்ம சாந்தி. அந்த நிலையை அடையணும். யோகம் ஒரு அறிவியல். அறிவியல்னா என்னங்க? யோக கலை அது நம்ம உண்மையை, யோகக்கலை மூலம் நம்ம உண்மையை உணர்ந்து கொள்ளுகிறோம். அதனால அது அறிவியல்னு சொல்ல. அறிவியல் தான் ப்ரூஃப் பண்ணுது. விஞ்ஞானம் சொல்றீங்கல்ல, மெய்ஞானம் சொன்னதை விஞ்ஞானம் ப்ரூஃப் பண்ணுது. அது மாதிரி இங்க யோக சாதனை செய்யும் போது சொல்றோம், இங்க புருவ மத்தியில ஒரு அதிர்வு தெரியுது, அத உன் மனம் கவனிச்சா மனம் ஆல்பா ஸ்டேட்டுக்கு வந்துடும். இது எலக்ட்ரோ என்சோஃபிலோகிராம வச்சு பார்த்தா வந்துடுச்சு. அப்ப யோக கலை இது அறிவியல் தானே, சயின்ஸ். அதான் அறிவியல். யோகம் ஒரு கலை. கலைன்னா என்ன தெரியுங்களா? அதாவது உருமாற்றி தரம் மாற்றி அழகுபடுத்துவதுதான் கலை. இப்ப சமையல் கூட ஒரு கலை, துணி தைக்கிறது ஒரு கலை, இப்படியெல்லாம் கலை. இப்போ இந்த யோக கலையில நம்ம என்ன பண்றோம்? நம்ம உடலையும் மனதையும் பக்குவப்படுது. நல்ல உடல் ஆரோக்கியமா, மனதுக்கு அறிவுல உயர்த்தி, மனவள கலை. இந்த மன வளம்னா ஒண்ணும் இல்ல, அறிவில் முழுமை பெறுதல். மனதுக்கு அறிவு வளம். அறிவு குறைவா இருந்தா வளம் குறைவா இருக்குதுன்னு அர்த்தம். அறிவு முழுமை பெற்றா மனம் வளம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதுதான் மனவளக்கலை. அதான் யோகா. யோகா வேற, மனவளக்கலை வேற இல்ல. இதுவே இன்னும் நிறைய பேருக்கு தெரியாது. மன வளம்னா என்ன, வளம்னா என்னன்னு சொல்லுங்கன்னு தெரியாது. வளம்னா அறிவில் முழுமை. மனம் என்பது சிற்றறிவு, வளம் பெற்ற மனம் என்பது ஞானம், அறிவு. இவ்வளவுதான் மனவளக்கலை. அறிவில் முழுமை பெறுவதற்கான கலை மனவளக்கலை. தட் இஸ் யோகா. அப்ப இது ஒரு கலை தானே யோகா. இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா சப்ஜெக்ட்? இதை புரிஞ்சுட்டோன்னா நீங்க வாழ்க்கைக்கு பயன்படும். மார்க் வாங்குறது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. இப்ப இருந்தே படிச்சுக்கிட்டே இருங்க, அடிக்கடி கொஞ்சம் படிங்க, விட்டு தச்சு விட்டாதீங்க. எக்ஸாமுக்கு முந்தின நாள் போலான்னு போனீங்கன்னா மறந்துடும். சப்ஜெக்ட் தரவா இருந்தீங்கன்னா முந்தின நாள் படித்தாலே போதும். நான் அப்படித்தான் படித்தேன். நாளைக்கு எக்ஸாம்ல முந்தின நாள் உட்காந்து புரட்டுவேன். ஏன்னா எனக்கு ஏற்கனவே தெரியும் எல்லா சப்ஜெக்டும், புரிஞ்சு வச்சிருக்கிறேன். அதனால அவங்க கொஸ்டின் என்ன கேட்பாங்க, அந்த மாடர்ன் கொஸ்டினை பார்த்துக்கிட்டு இந்த கொஸ்டினுக்கு இப்படி எழுதணும், அப்பதான் மார்க் போடுவாங்க. அதுக்கு தான் பார்க்கணும். சப்ஜெக்டை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். சரி, யோகம் ஒரு கலை. பாருங்க, இப்ப இந்திய தத்துவத்துல இந்த யோகம் ரெண்டுக்கும் மேலை நாட்டுலயும் இருக்குங்க. தத்துவம் இந்திய நாட்டுல தான் தோன்றுனதா சொல்றோம். அதுவும் இந்த இந்தியாவில் தென் பகுதியில இருந்துதான் இந்த யோக கலை வந்தது. அறிவுல உயர்ந்தவர்கள் இருந்தாங்க இப்படி இன்னும் சொல்லப்படுது. லெமோரியா கண்டம் இதெல்லாம் சொல்றாங்க. கன்னியாகுமரிக்கு தக்க இருந்தது ஒரு பகுதி. அந்த பகுதி இப்ப எல்லாம் அழிஞ்சு போச்சு. அங்கதான் முதல்ல மனித குலம் தோன்ற ஆதி மனிதர்கள்லாம் அங்கதான் இருந்தாங்க. நாவலன் தீவுன்னு எல்லாம் சொல்லுவாங்க. இப்ப கூட இலங்கை பக்கத்துல, யாழ்ப்பாணம் பக்கத்துல நாவலன் தீவுன்னு ஒரு தீவே இருக்கு, இன்னும் இருக்கு. நான் அந்த தீவை பார்த்தேன். அதனால அந்த நாவலன் தீவுங்கிற பகுதியில தான் மனித குலம் தோன்றிச்சு. அதனாலதான் அவங்க அறிவுல உயர்ந்தவங்க இருந்தாங்க, அவங்க அறிவுல முழுமை பெற்றவங்க. அவங்க தான் அந்த யோக கலையை எல்லாருக்கும் சொல்லி அது வட இந்தியாவில் மோகஞ்சதரோ ஹரப்பா வரையில பரவி இருந்ததுன்னு சொல்றோம். இதே மாதிரி அங்கங்கேயும் சிந்திச்சிருப்பாங்கல்ல எல்லாருமே உலகம் முழுதும். அதை நாம இது கீழே நாடு, இந்திய நாடு, மேலை நாடுன்னு அந்த ஒரு பகுதியை பிரிச்சுக்கிட்டு அங்கேயும் இந்த யோக கலையெல்லாம் வளர்ந்துருக்குது, அறிவில் முழுமை பெறுவதற்கான கலை அப்படின்னு சொல்றாங்க. அதை ரெண்டா பிரிச்சு பாக்குறோம். உங்களுக்கு இந்திய தத்துவம் மேலை நாட்டு தத்துவத்துக்கு என்ன வித்தியாசம்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, எழுதணுமில்ல, மார்க் வாங்கணுமில்ல, அதுக்காக போட்டு வச்சிருக்கு.
நான் தான் போட்டேன்னு நினைக்கிறேன். இந்திய தத்துவம் முற்பட்டது, ஏன்சியன்ட் இல்லைங்களா? இப்ப மேலைநாட்டு தத்துவம் பிற்பட்டது. அவ்வளவு. இங்கதான் அந்த அறிவுல உயர்ந்தவங்க ரொம்ப காலத்துக்கு முன்னாலே இருந்திருக்கிறாங்க. அதனால முற்பட்டதுல இது பலரால் உணர்த்தப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இங்க பல ஞானிகள் இருந்தாங்க இல்ல, பலர் இருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் எழுதியிருக்கிறாங்க, புக் எழுதியிருக்கிறாங்க, தத்துவங்களை சொல்லி இருக்கிறாங்க, பலரால சொல்லப்பட்டது. அங்க மேல நாட்டு தத்துவத்தை நம்ம எதை சொல்றோம்னா, இந்த மதங்கள் இருக்கு இல்லைங்களா, மதமும் தத்துவம் தானே. மதம் ஆன்மாவை பற்றி தானே பேசுது. மதத்துல எல்லாம் என்ன சொல்லி இருக்குது? தெய்வம் தான் எல்லாமா இருக்குன்னு சொல்லுது. யோக முறை மதங்களே சொல்லுது, எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்குது. இப்ப மதங்கள் தான் தத்துவம். இப்ப மேல நாட்டுல எடுத்துக்கிட்டே இப்ப கிறிஸ்டியானிட்டி, இஸ்லாம் இருக்குது. அது யாரோ ஒரு சிலர் ஒருத்தருடைய தான் வந்து, அப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு தனித்தனியா ஒரு அமைப்பு வச்சிருக்கிறாங்க. அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அதான் ஒருவரால் உணர்த்தப்பட்டது. இப்ப நம்ம நாட்டுல எடுத்துட்டீங்கன்னா வேதங்கள் இருக்கு, 4 வேதங்களை தொகுத்தவர் வியாசர்ன்னு சொல்றோம். ஆனா இந்த உண்மையை உணர்த்தினவங்க பலர். அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா வியாசர் மட்டும் இல்ல, நீ எத்தனையோ பேர் இருந்திருக்கிறாங்க. கபிலர், அவங்க நிறைய பேர் அறிவுல உயர்ந்தவங்க இருந்திருக்கிறாங்க. இப்ப எத்தனையோ ஞானிகள் இருந்திருக்காங்கல்ல, திருவள்ளுவர் கூட இருந்திருக்கிறாரு. இப்படி எல்லாம் இப்ப மகரிஷி இருந்திருக்கிறாங்க, தத்துவ ஞானிகள் இவங்கெல்லாம் கொடுத்திருக்காங்க. இதுதான் பலரால் உணர்த்தப்பட்டதுன்னு சொல்றோம். இது ஆராய்ச்சி அடிப்படையில இருக்கு. ஆராய்ச்சி அடிப்படையில சிந்திச்சு பார்க்கிற போது அறிவுக்கு பொருத்தமா இருக்கும். ஆனா அந்த அங்க இருக்கிற மதங்கள், இப்ப கிறிஸ்டியானிட்டி, இஸ்லாம் பாருங்க, அவங்க தெய்வம் எதுன்னு ஆராயவே விடல. நோ கொஸ்டின் அட் ஆல், கேள்வி கேட்கப்படாதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. பிலீவ். இயேசு பிதாவினுடைய ஒரே மகன், மேரிக்கு தான் பிறந்தது, அது அவருக்கு அப்பா கிடையாது அப்படின்னு சொன்னா நம்பணும், கேள்வி கேட்கக்கூடாது. அது எப்படி ஆண் இணைப்பு இல்லாம குழந்தை வரும்னு கேட்கக்கூடாது. இதுதான் கிறிஸ்டியானிட்டி. அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்னா என்ன, அது எப்படி இருக்குன்னு கேட்கக்கூடாது. யூ பிலீவ். அருவம்னா எப்படி அருவமா நினைக்கிறதுன்னு கேட்கக்கூடாது. பாருங்க, பிலீவ், நம்பிக்கை. இங்க அப்படி இல்லை. சொல்றோம் சுத்த வெளிய பாரு, சுத்த வெளி எல்லாத்துலயும் இருக்குது பாரு. ப்ரூஃப். இந்த பூமியை கூட அதான் தாங்கிட்டு இருக்குது பார், எங்கும் இருக்குது பார், அழியாதது பார். உயிர் மையத்து அமைந்த வெளி அறிவு, அது தெய்வம் சொல்ல முடியுது. இப்போ அது இருந்துதான் வந்ததுன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. இப்ப விஞ்ஞானம் சொல்லிடுச்சு இல்ல, இப்பதானே சொல்லி இருக்குது. அதை விட அவங்க இன்னும் சுத்த வெளியில இருந்துதான் அதிர்வு ஏற்பட்டு கடவுள் துகள் வந்ததுன்னு சொல்லல. புரோட்டானை உடைச்சு ஒரு துகளை கண்டுபிடிச்சாங்க, கடவுள் துகள்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. மகரிஷி சொன்ன மாதிரி சுத்த வெளி குவரிங் போர்ஸ்னால நொறுங்கி அந்த கடவுள் துகள் வந்தது அப்படின்னு பீட்டர் ஹிக்ஸ் தலைமையிலான அந்த ஜெனிவாவில் ஆராய்ச்சி பண்ண நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானிகள் இன்னும் சொல்லவில்லை. இந்த மாதிரி ஆராய்ச்சி இங்க இருக்கு நம்ம கிட்ட. கொல்லாமையை வலியுறுத்துதல். ஏன்னா எந்த உயிரையுமே கொல்லக்கூடாது, அது தானா சாகும், எல்லாம் சாகும். மனிதன் கொல்லக்கூடாது. ஏன்? அந்த உயிர்கள் எல்லாம் யாருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறது? நாம் வாழ்வதற்காக. பைபிள் கூட சொல்லுது இல்ல, மனிதன் வாழ்வதற்கு தேவையான அனைத்தையும் படைத்தார்னு சொல்லுது. மகரிஷி என்ன சொல்றாங்க? மனிதனாக தன்மாற்றம் பெறுவதற்கு முன்பு மனிதனுக்கு தேவையான அனைத்துமாக தன்மாற்றம் பெற்று இறுதியாக மனிதனாக தன்மாற்றம் பெற்றது. அப்ப அனைத்து உயிர்களும் யாரு வாழ்றதுக்கு? மனுஷன் வாழ்றதுக்கு. அப்ப அதை கொல்லலாமா? அதை சாகடிச்சுதான் நீங்க வாழணுமா? இல்லையே. தாவரத்தை சாப்பிடலாம், அடிக்கலாம், அதையும் இல்லாமல் வாழ முடியாது. ஆனா விலங்குகளை கொலை செய்யாமல் வாழ முடியும். அதனாலதான் பாருங்க, இப்ப உங்களுக்கு தெரியும், காட்டுல வாழ்ற சில உயிரினங்களை கூட காப்பாற்றணும்னு அதுக்கு கோடிக்கணக்கில் செலவு பண்ணும்.
கடலுக்குள்ள பவளப்பாறையை காப்பாற்றணும் கோடிக்கணக்கில் செலவு பண்ணுது அரசாங்கம். பவளக்காரைக்கும் உங்க வீட்டுக்கும் என்ன சம்பந்தம் நினைக்கிறீங்களா? கடலுக்குள்ள பவளப்பாறை அழிஞ்சு போச்சுன்னா உங்க வாழ்க்கைக்கு நோய் வந்து மறைமுகமாக ஒவ்வொரு உயிரினமும் நாம் வாழ்வதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எந்த உயிரினமும் சாகக்கூடாது. பல உயிரினம், அதனாலதான் பல உயிரினங்கள் அழியாம பாத்துக்கிறாங்க. கிணத்துக்குள்ள ஒரு சிறுத்தை விழுந்துருச்சுன்னா அதை சாகாம கண்டு பல லட்சம் செலவு பண்ணி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தூக்கிக்கிட்டு போய் காட்டுல விட்டுட்டு வருது. பல பேரை அடிச்சு கொன்ன புலிய கூட உயிரோட புடிச்சு கொண்டு உடனும் தான் நினைக்கிறாங்க. குற்றம் கொல்லாமை. ஆனா அவங்களுக்கு அதெல்லாம் சொல்லல. மேல அங்க ஏன் சொல்லலன்னா அங்க தாவரங்கள் இல்லையே. எதை சாப்பிடுறது? அந்த ஒட்டகம் அங்க இந்த புல்லுகளை மேயும் மண்ணை தின்னு தெரியுமா? முட்டகம் கல்ல தின்னும் ஒட்டகம் உயிர் வாழுது. சின்னோண்டு நான் இப்ப நான் போயிருந்த போது பார்த்தேன் ஒட்டகம் என்ன சாப்பிடுது இல்லாம இத்தனோடு புல்லு இருக்கும், அதைத்தான் திங்குவோம். அது கல்லுகளை திங்குது. மனுஷன் திங்க முடியுமா? ஆனா மனுஷன் ஒட்டகத்தை திங்கலாம். அங்க வேற வழி இல்லை. அதனால சாப்பிட சொன்னாங்க. இஸ்ரேல்லயும் அப்படித்தான், அரபு நாடுகள்லயும் அப்படித்தான். இப்ப எல்லாம் கிடைக்குது, இன்னும் ஏன் சாப்பிடுற? நம்ம நாட்டுல கிடைக்காத காய்கறிகள்லாம் அங்க கிடைக்குது. இந்த சிங்கப்பூர்ல அங்க ஒண்ணு விளையறது இல்ல. நம்ம ஊர்ல விளையிற நல்ல காய்கறி பழங்கள்லாம் அங்கதான் பார்க்க வேண்டி இருக்குது. இது எந்த ஊர்ல இருந்து வந்திருக்குன்னு கேட்டா உங்க ஊர்ல இருந்து. அப்படியா? எங்க ஊரா? ஆச்சரியமா இருக்கு. எங்களுக்கு இப்படி எல்லாம் கிடைக்கலையே. எல்லாம் புரிஞ்சுக்கங்க. கொல்லாமையை ஏற்கவில்லை. ஏன்னா அங்க வேற வழியே இல்லை. அங்க போய் இப்போ சாமி சொன்னார், எஸ்கிமோஸ் கிட்ட போய் நீங்கள் மீன் சாப்பிடப்படாது, பாவம். அடுத்து கொஞ்ச நேரம் அவன் செத்து கிடப்பான். அது மாதிரி நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்ப கொல்லாமை ஏன் ஏற்கவில்லை? அதுபோல கர்மா தத்துவம். கர்மா தத்துவம்ங்கிறதுங்க, அதுக்கு அந்த இறை தத்துவம் புரிஞ்சாதாங்க கர்மா தத்துவம் புரியும். எப்படின்னா எல்லாரும் நீ தான், நீங்களும் நான் தான். சரிங்களா? இப்ப நீங்க அழகா இருக்கிறீங்க. நான் எப்படி நினைச்சு பார்க்கணும் தெரியுமா? நான் எவ்வளவு அழகா இருக்கிறேன். ஆண்டவன் இவர்களை இவ்வளவு அழகா படைச்சிருக்கிறானே அப்படி பார்க்கப்படாது. நான் எவ்வளவு அழகா இருக்கிறேன். இதான் ஞானம். புரிஞ்சுட்டீங்களா? சர்வமும் நானே. அந்த உணர்வு வந்தாதாங்க கர்மா தியரி புரியும். எப்படின்னா, நான் யாருக்கு தீங்கு செஞ்சாலும் யாருக்கு செய்யறேன்? எனக்கே தான் செய்யறேன். அதனாலதான் பிறருக்கு நான் முற்பகல் செய்யும், தமக்கு நான் பிற்பகல். முன்ன செஞ்ச பிறகுதானே வர்றேன். அத ஒரு ஊமைக்காக சொன்னான். மறந்தும் பிறன் கேடு சூழற்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு. உனக்கு தானே தீங்கு செய்யற, உன் தலையில தான் நீ மண்ணெலி போட்டுக்க. அப்ப நான் யாருன்னு புரிந்து கொள்ளாத வரையில, நான் யார் தத்துவம் புரியாத வரையில கர்மா தத்துவம் புரியாது. அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களா நான் யாருன்னு? அவங்க அதனாலதான் ஹம்பக்குங்கிறான். காஸ் அண்ட் தியரி ஹம்பக். வர்ற 1ஆம் தேதி சென்னையில ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணிருக்குது. அவங்க பெர்சனலா. ஏன்னா அங்க கொஞ்சம் ஒழுக்க பழக்கம் இல்லை. அதனால ஒழுக்க பழக்கத்தினுடைய வேல்யூ, காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரி, செயல் விளைவு நீதியை பற்றி நீங்கள் பேச வேண்டும்னு எனக்கு அழைப்பு கொடுத்தாங்க. நான் வர்றேன் சென்னையில 1ஆம் தேதி சாயங்காலம். ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் இன்ஜினியர்ஸுக்கு மட்டும் அவங்க சீஃப் இன்ஜினியர் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. சப்ஜெக்ட் என்ன சொன்ன? செயல் விளைவு நீதி. ஏங்க என்ன, எங்க ஆட்கள்கிட்ட ஒழுக்க பழக்கமே கெட்டுக்கிட்டு போகுது. அதுல இந்த விஷயத்துல ரொம்ப மோசமா போயிட்டாங்க.
இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணுமே, உங்களை தேர்ந்தெடுத்துக்கிறோம் நாங்க. ஏன்னா அங்க இருக்கிற சில இன்ஜினியர்ஸ்க்கு என்ன தெரியும் வர்ற அது மாதிரி காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரி அவங்களுக்கு புரியாது. அதனாலதான் எல்லாம் தப்பும் பண்றான். கர்மா தியரி. அடுத்தது கற்பு நெறி. கற்பு நெறிங்கிறது என்ன? பிறர்மனை நோக்கா பேராண்மை. கணவன் மனைவிக்கு இடையில் கூட அவர்கள் விரும்பணும். விருப்பம் இல்லாமல், விருப்பம் இல்லைன்னா அப்ப துன்பம் தானே. ஒரு ஆண் பெண் சேர்க்கையில யாருக்கும் துன்பம் வரக்கூடாது. யாருக்கும் இன்னொரு மனைவியை விரும்பிட்டாங்க, ஏதோ உறவு வச்சுட்டாங்க, கணவனுக்கு தெரிஞ்சு போச்சு, துன்பம் வந்தாச்சு இல்ல. அல்ல அவங்க விரும்பல, விரும்பாம வயப்படுத்தி விட்டார்கள், பாவம் தானே. இதுதான் கற்பு. கற்புங்கிறதுக்கு நிறைய விளக்கங்கள் இப்போ ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் இப்ப அப்படிதான் வந்துகிட்டு இருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் வருது சுப்ரீம் கோர்ட்ல. துன்பம் வரக்கூடாது அவ்வளவு. ஒருத்தருக்கு ஒருவர் துன்பம் இல்லாத வரையில பால் உறவு இன்பத்தை துய்ப்பது கற்பு நெறிதான். துன்பம் வந்தா கற்பு தவறி. இது நம்ம கற்புமே இப்போ வேற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க அவ்வளவு சரியா இல்ல. அங்க அவ்வளவு அங்க வடநாட்டுல அவங்க அந்த கற்பு நெறிய குடும்ப வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்டதுங்கிற கருத்து அங்க போச்சு. கற்பு நெறி இருந்தாதான் கணவன் மனைவியாக இணைந்து வாழ முடியும் அப்படிங்கிற கருத்து நம்ம கிட்ட இருக்குது. அதான் கற்பு உயிரினும் மேலானது குடும்ப வாழ்க்கைக்கு, இல்லற வாழ்க்கைக்கு. மேல நாட்டுல அதை மதிக்காதனாலதான் அங்க குடும்ப வாழ்க்கை சீரழிஞ்சு போச்சு. இப்ப பாருங்க, கற்பு நெறி தத்துவ ஆராய்ச்சி. இப்ப நம்ம இது பாத்தீங்கன்னா அது உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும்ங்கிற நோக்கத்தோடு ஆராயிரும் தத்துவத்தை. வாட், ஹவு, ஒய். மேல நாட்டுல அப்படி இல்லை. இட்ஸ் எ ஸ்போர்ட்டிங். அது ஒரு டைம் பாஸ், ஒரு பொழுதுபோக்கு ஆகிப்போச்சு அவங்களுடைய தத்துவம். இப்ப புரிஞ்சுதான் புரியும். இப்ப அது மாதிரி யோகம் தோற்றம் 6வது அறிவின் சிறப்பு. விலங்குகளுக்கு 5 அறிவு தான். அது என்ன பண்ணும்? 5 புலன்கள் மூலம் உணரும். தொழில் செய்ய வேண்டிய வேலை இல்லை, அறிவு தேவையில்லை. இயற்கை பொருள் இருக்கு உயிர் வாழ்றதுக்கு. உயிர் வாழணும், இனவிருத்தி செய்யணும், அதுக்கு வேண்டிய அறிவு இருக்கு. எப்ப வேணாலும் சாகும். இதுதான் அவருடைய நீதி. அதுக்கு மேல அறிவு இல்லை. 6வது அறிவுன்னா என்ன? தொழில் அறிவு. தொழில் அறிவு 6வது அறிவு வேணும். அப்புறம் மனிதனுக்கு பிற மனிதர்களுடைய ஒத்துழைப்பு வேணும். அப்போ பிறருடைய நட்பை பெறணும், அன்பு செலுத்தணும். அன்பு செலுத்தணும்னா அந்த அறிவு தான் 6வது அறிவு. அறிந்தது சிவம், மலர்வது அன்பு. அப்ப 6வது அறிவு எதுக்குன்னா மனுஷனுக்கு இருக்குது. எதுக்கு? பிறருடைய அன்பை சம்பாதிக்கிறதுக்கு, எல்லோரிடமும் அன்பு செலுத்துவதற்கு 6வது அறிவு. தொழில் செய்வதற்கு 6வது அறிவு. அப்புறம் இன்பங்களை அனுபவிக்கணும் இல்ல. அப்ப எந்த செயல் செஞ்சா இன்பம் வரும், எந்த செயலுக்கு துன்பம் வரும் என்கிற அந்த அறநெறி அறிவு வேணும். அதுக்கு சிந்திக்கணும். அப்பதான் 6வது அறிவு, சிந்திக்கிற அறிவு. இந்த அறிவுலாம் மனிதனிடம் இருக்கிறது. 6வது அறிவின் சிறப்பு. அந்த அறிவு இருக்குது, முழுசா இல்லை. அப்பதான் முழுமை பெறுவதுதான் யோகம். தான் சொன்னேன். இந்தியாவில் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் வந்தது, செவிவெளி செய்தியாக இருந்தது. அப்புறம்தான் ஆரியர்களால் வேதங்களாக தொகுக்கப்பட்டது என்று. அதைத்தான் 4 வேதங்கள், உபனிஷத்துக்கள் நிறைய இருக்குதுங்க. இதை வியாசர் தொகுத்தார் என்று சொல்லப்படுகிறது. அந்த வேதங்கள்னு சொல்ல முடியல. அப்போ முதல்ல என்ன சொன்னாங்க?
எது தெய்வம், எது உன்னுடைய இன்ப துன்பங்களுக்கெல்லாம் காரணம், எது பற்றிய உனக்கு அறிவு வேண்டும். ஆன்மாவை அறியணும், இயற்கையை பற்றி அறியணும். ஏன்னா அவங்க இயற்கைங்கிறது தெய்வம்னு கண்டுபிடிச்சாங்க. அது என்ன சொன்னாங்கன்னா பஞ்சபூதங்கள் தான் தெய்வம் அப்படின்னு முதல்ல கண்டுபிடிச்சாங்க. அதனாலதான் நிலத்தை வணங்கினார்கள், நீரை வணங்கினார்கள், நெருப்பை வணங்கினார்கள், சூரியனை வணங்கினாங்க. இப்படி ஏதோ வணங்கினாங்க, இயற்கையை வணங்கினாங்க. பார்த்தீங்களா, இயற்கை தானே அவனுக்கு வாழ்க்கையில இன்ப துன்பத்துக்கு காரணமா இருக்கு. அதனால இயற்கையை மதிச்சு, இயற்கையை போற்றி, இயற்கையை வணங்கினாங்க. அப்பதான் பஞ்சபூதங்கள் தெய்வம்னு சொன்னாங்க. அப்புறம் பஞ்சபூதம்னா மக்களுக்கு புரியல, அதுக்கு ஒரு கதை எழுதினாங்க. பஞ்சபூதங்களுக்குன்னு தெய்வம் சரியா இருக்கு. இந்திரன் ஒருத்தர் இந்திர உலகத்துல இருக்கிறாரு, ஒரு கதை எழுதினார். அவருதான் பஞ்சபூதத்துல விண்ணுக்கான தெய்வம். ஒரு காற்றுக்கு ஒரு தெய்வம் இருக்குது, அவர் வாயு, வாயு பகவான் தனியா இருக்கார். நெருப்புக்கு அக்னி பகவான் ஒருத்தர் இருக்கார். நீருக்கு வருண பகவான் ஒருத்தர் இருக்கார். பிரஜாபதிங்கிறது மண்ணுக்கான தெய்வம். இப்படி சொல்லி வச்சு அவங்களுக்கு இந்திரலோகம், வாயு லோகம், அக்னி லோகம், வருண லோகம், இப்படி இங்கே ஒரு உலகங்கள்லாம் இருக்குது. அவங்க அங்க இருந்து ஆட்சி செய்கிறார்கள். இப்படி மக்களுக்கு சொல்லி வச்சாங்க அந்த காலத்துல. அப்புறம் அந்த தெய்வத்தை மதிக்கணும் அல்லவா, அதுதான் துதிப்பாடல்கள், அது சில மந்திரங்கள். என்ன மந்திரம்னா, அந்த மந்திரங்களை சொன்னா அந்த பஞ்சபூதங்களுடைய அலை, காந்த அலை இவர்களுக்கு ஒத்ததாயிடும். அப்போ தெய்வம் உதவி செய்யற மாதிரி. அதுதான் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு மந்திரம் இருக்கு. அக்னிக்கு ஒரு மந்திரம், வருணனுக்கு ஒரு மந்திரம், வாயுக்கு ஒரு மந்திரம், இந்திரனுக்கு ஒரு மந்திரம். இந்த மந்திரங்களை சொல்ல சொல்ல அந்த பஞ்சபூதங்களுடைய காந்த அலை உனக்கு ஒத்ததாக அமையும். அந்த பஞ்சபூதங்களை புகழ்ந்து பாடுறது, அதை நினைக்கணும் இல்ல. இப்ப தெய்வத்தை இப்போ காற்றை நினைக்கணும்னா கொஞ்ச நேரம் காற்றை பற்றி ஒரு புகழ் பாடணும், அப்பதான் நினைப்பான். அக்னியை நினைக்கணும்னா அக்னியை பற்றி ஒரு புகழ் பாடணும். இயேசுவை நினைக்கணும்னா இயேசுவை பற்றி கொஞ்சம் புகழ் பாடணும். முருகனை கொஞ்ச நேரம் நினைச்சுக்கிட்டு இருக்கணும்னா அசோக சொல்லணும். கந்த சக்தி கவசம் சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க, 1/4 மணி நேரம் ஆகுது. இந்த 1/4 மணி நேரம் யார நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க? அப்புறம் என்ன, அதான் துதிப்பாடல். மந்திரம்ங்கிறது இந்த மந்திரங்களை சொன்னா, ஓசைகளை எழுப்புனா அதுக்கு அந்த காந்த அலையை தனக்கு ஒத்ததாக ஆக்கிக்கிறதுக்கு மந்திரங்கள், துதிப்பாடல்கள் இதெல்லாம் வச்சிருக்காங்க. அப்புறம் வாழ்க்கை நெறி. முற்காலத்துல இந்த அறிவுல யோக போகணும் அல்லவா, அப்போ முதல்ல நம்ம எல்லாருக்குமே உலக வாழ்க்கையில இந்த புலன் இன்பங்களை அனுபவிக்கணும், ஐயறிவுல வாழணுங்கிற ஆசை இருக்கும். ஐம்புலன் இன்பம். அப்ப பொருள் ஈட்டணும், கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த பொருளுறவு பாலுறவு இன்பங்களை அனுபவிக்கணும். அதுக்கு அப்புறமா இதுல கொஞ்சம் அனுபவிச்சு ஓஞ்ச பிறகுதான் 60க்கு மேல முடியாது. அதுக்கு அப்புறம் தான் இனிமே அதுக்கு மேலான இன்பத்துக்கு போலாம் அப்படின்னு ஒரு காலத்துல கணக்கு வச்சு 60 வயதுக்கு வரையில இல்லறம், 60க்கு அப்புறம் துறவரம். இப்பதான் அந்த கணக்குலதான் 60ஆம் கல்யாணம் முடிக்கிறாங்க. இப்பவும் 60 முடிச்சுட்டு இன்னும் இல்லறத்துலதான் இருக்கிறான். எதுக்கு பண்ணானோ தெரியல. கேட்டா எனக்கு 60, எனக்கு 60 முடிச்சுட்டு எங்க இருக்கிற? 60ஆம் கல்யாணம் முடிச்சுட்டு துறவரத்துக்கு போகணும். எல்லா பொறுப்புகளையும் பிள்ளைகள்கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம ஆத்ம தூய்மைக்காக மனைவியை பிடிச்சுக்கிட்டு போயிடணும். ஏன்னா 60க்கு அப்புறம் தான் அந்த அம்மாவுக்கும் மாத விளக்கு நின்றும், இவருக்கும் இல்லற அந்த தாம்பத்திய வாழ்க்கையில விருப்பம் இருக்காது, தொழில் செய்யவும் முடியாது. ஆத்ம தூய்மைக்குன்னு சொல்லி ஒரு மோதிரம் போடுவாங்க தெரியுமா? அந்த 60ஆம் கல்யாணத்துல ஒரு மோதிரம் போடுவாங்க தெரியுமா? இது வழங்கியிருக்கும் சிவப்பு கல் வச்சு, பவித்திர மோதிரம். அதுக்கு பேர் பவித்திரம்னா தூய்மை. ஆத்ம தூய்மைக்கான வாழ்க்கையை தொடங்குகிறார்கள். அதுதான் சென்ட் ஆஃப் பார்ட்டி. 60ஆம் கல்யாணம். இந்த கவர்மெண்ட் ஆபீஸ்ல ரிட்டையர் ஆனா ஒரு பார்ட்டி கொடுப்பாங்க, சென்ட் ஆஃப் பார்ட்டி. ஏன்? நாளையில இருந்து ஆபீஸ் பக்கம் வந்துடாத. அப்ப 60ஆம் கல்யாணம் வச்சு சென்ட் ஆஃப் அனுப்புனா நாளை இன்னையோட இல்லறத்தை மறந்துரு. அப்படியானால் இல்லற வாழ்க்கையில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகள், அறநெறிகள் என்ன
என்பதை வேத காலத்திலே சொன்னாங்க. அதான் பிரமாணம், வாழ்க்கை நெறி, இல்லற வாழ்க்கை நெறிகள். அப்புறம் துறவி போறீங்க, ஆரண்யகம், துறவர வாழ்க்கை நெறிகள் என்னென்ன, இதெல்லாம் வேதத்துல இருக்கு. படிக்காமலே சொல்றேன். இப்போ அந்த வேதங்களை ரிக்கு, எஜூர், சாம, அதர்வணம் வச்சாங்க. இதுல என்ன பண்ணாங்கன்னா, அந்த இயற்கைய மதிக்கணும்னு சொன்ன பாத்தீங்களா, இயற்கை தான் தெய்வம்னு அதை நினைக்கணும் அல்லவா. அதுல ரிக்கு வேதத்துல பெரும்பாலும் துதிப்பாடல்கள் தான் இருக்கு. யஜுர்வேதத்துல யாகம். பார்க்கல, இப்பெல்லாம் நம்ம இந்த புரோகிதர்களை வச்சு யாகம் எல்லாம் பண்றாங்களே, அக்னி எல்லாம் வச்சு அதுல பொருட்கள் எல்லாம் போட்டு, இந்த யாகத்திலேயே அந்த இயற்கையோட ஒரு உயிர்கலப்பு பெறுவதற்கு தான் இயற்கைய தெய்வமாக யாகம். அடுத்தது பண்ண சாம வேலத்துல ராகங்கள், பண், சில, அதாவது இசை மூலமாக, இப்ப இசைய வச்சு உடம்புல ரசாயன மாற்றங்கள்லாம் ஏற்படுத்தி நோயெல்லாம் குணப்படுத்துறாங்க இல்லைங்களா. அது மாதிரி இசை மூலமா நம்முடைய வாழ்க்கையை சிறப்பு, அறிவுல உயர்றது, இயற்கைய அறிவுல உயர்றது, இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. அதான் பெண். அதர்வண வேதத்துல தாங்க மந்திரம், மாந்திரீகம் இருக்கு. இதுலதான் இந்த முத்திரைகள்லாம் இருக்கு பாத்தீங்களா, அஸ்வினி முத்திரை, அந்த முத்திரை, கேசரி முத்திரை, நிறைய, சூரிய முத்திரை, பிராண முத்திரை, அந்த முத்திரை, எல்லா முத்திரையும் அங்கதான் இருக்கு. அந்த முத்திரைய வச்சுக்கிட்டு மந்திரமோ மாந்திரிகமோ சொன்னீங்கன்னா, மந்திரம்ன்றது என்னன்னா நல்ல விளைவுகள் வர்றதுக்கு, மாந்திரிகம் தீய விளைவுகள், பிளாக் கேட்ஸ். ஒரு கேடு வரணும், அதுக்கு ஒரு முத்திரை இருக்கு. அந்த முத்திரையை வச்சுக்கிட்டு அந்த மந்திரங்களை, அது மாந்திரிகம், பிளாக் கேட்ஸ். அதை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா போதும், அவனுக்கு 3 பிரச்சனை வரும், 4 பிரச்சனை வரும். உடல் நோய் பிரச்சனை வரும், உடல் நோய் வரும், பொருள் பிரச்சனை வரும், உறவு பிரச்சனை வரும், அறிவு மழுங்கிடும். இந்த மந்திரங்கள்லாம் அர்த்தம் வச்சிருக்கிறாங்க. அவனுக்கு உடல் பிரச்சனை வரணும்னா இந்த மந்திரத்தை சொல்லு. இந்த பூஜைகளை என்னென்ன பொருட்களை பயன்படுத்தணும் இருக்கு. நான் கொஞ்ச நாள் மதுரை சீட்டை வரமுனால இந்த பகவத்கீதையை படிச்சுட்டு குருவை தேடி அலைஞ்சேன் 3 வருஷம். அப்ப நிறைய அந்த மந்திரவாதிகள் எல்லாம் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. நமக்கு தெரியாது இல்ல, பெரிய கூட்டம், அவரு பெரிய பெரிய பராக்கர சாமியா இருக்கிறாரு, பெரிய கூட்டம் போகுது. நானும் போயிட்டேன் கூட, போய் மோதிரத்தெல்லாம் வித்து செலவு பண்ணி, எனக்கு அவ்வளவு தாக்கம். குரு வேணும்னு இவங்கதான் குருன்னு நினைச்சிட்டு போய், அப்புறம் அங்க போன பிறகுதான் பார்த்தா இவங்க என்னெல்லாமோ சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த ஆவியை பிடிக்கிறது, நான் இதுக்கு வரலைங்க, எனக்கு நான் பகவத்கீதை இந்த நெத்திக்கண்ணு ஞானக்கண்ணை திறந்து வைக்கிற குரு, நீங்க திறந்து வைப்பீங்களான்னு கேட்டேன். அது வேற ஆளை பாருன்ட்டான் இந்த அளவு. அப்போ இதெல்லாம் பார்த்துருக்கிறேன், இந்த மந்திரம், மாந்திரிகம் எல்லாமே. அதனாலதான் இவ்வளவு தெளிவா சொல்றேன். அப்போ இது மாதிரி அதர்வண விதத்துல இருக்குதுங்க. அதுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் மக்கள் சிந்திக்கிறவங்க வந்துவாங்க இல்லைங்களா. இந்த இந்திரன், பிரஜாபதி, வாயு, அக்னி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. அது ஒரு கூட்டம் வந்துருச்சு. ஏன்னா அவன் ஏத்துக்கிற மாதிரி இல்லையே. எங்க இருக்குது இந்திரன், எங்க இருக்கிறாரு, வாயு எங்க இருக்குது, அக்னி எங்க இருக்குது, பிரஜாபதி எங்க இருக்கிறார், ஒன்னும் புரியல. அவன் பாருனா, என்னத்துக்கு, நீ நல்லா இருக்கணும் அவ்வளவுதானே, நல்லதை எண்ணு, நல்லதை செய், நற்சிந்தனை, நல்ல ஒழுக்கம், செயல் ஒழுக்கம், நல்லதை நினை, நல்லதை செய்ய. இந்த எந்த தெய்வத்தை நீ மந்திரிக்க வேண்டாம், பூஜை பண்ண வேண்டாம், யாகம் பண்ண வேண்டாம், துதிப்பாடல் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம் போ. அப்படி வந்த போது சில அமைப்புகள் ஏற்பட்டது. அதான் உலகாயம், சாருவாக்கம். அது என்ன சொன்னாங்கன்னா, சாருவாக்கம்ங்கிறது என்ன சொல்லு, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பிரத்யட்சமா புலன்களுக்கு எற்ற மாதிரி இருந்தா நான் ஒத்துக்கிறேன் உண்மைன்னு. நீ பிரஜாபதி அங்க இருக்கிறாரு, இந்திரன் அங்க இருக்கிறாரு, வாயு அங்க இருக்கிறாரு, இந்த பாரு இதெல்லாம் எனக்கு ஒத்துக்கல, எனக்கு என் புலன்களுக்கு எற்ற மாதிரி சொல்லு, இல்லையா நான் ஒத்துக்க மாட்டேன். இதான் சாருவாக்கம். பிரத்யட்சம் மட்டுமே உண்மை. அனுமானம், ஆப்த வாக்கியம், அவங்க சொன்னாங்க இது அனுமானிக்கணும், சொல்ல அசம்ஷன்.
அசம்ஷன் அது பொய்யுங்க, அது நான் ஒத்துக்க மாட்டேன். இந்த மாதிரி இதான் அனுமானம் பொய்யின்ட்டாங்க. அப்பதான் சொன்னாங்க, நீங்க எல்லாம் இந்த அப்பாவி மக்களை உங்க வசப்படுத்துறதுக்கு சூழ்ச்சி பண்றீங்க அப்படின்னு அந்த வேதங்கள் அடிப்படையில யாகம், ஹோமம், மந்திரம், மாந்திரிகம் எல்லாம் சொல்லிக்கிட்டு அலைஞ்சாங்க பாருங்க. இப்பவும் நிறைய பேர் அப்படித்தான் சொல்லிட்டு இருக்கு. இப்பவும் நிறைய யாகம், யஜ்ஞம், ஹோமம் பண்ணிட்டு இருக்கவங்கள என்ன சொல்றாங்க, இங்க அப்பாவி மக்களை ஏமாத்துறாங்க. அதானே சொல்றாங்க, செத்தவனுக்கு திதி கொடுத்தா அங்க போகும் இங்க போகும்னு சொல்றாங்கல்ல, அப்பாவி மக்களை தானே ஏமாத்துறாங்க. இப்பவும் ஏமாத்திட்டு இருக்காங்க. இங்க ஊத்துனா அங்க போகும். அதான் விவேகானந்தருக்கு கங்கை கரைகள்ல பாத்தி கட்டி தண்ணி ஊத்துனாரு. என்னடா நரேந்திரா இங்க தண்ணி ஊத்துறன்னு ஒரு புரோகிதர் கேட்டாராம். கீரை பாத்திக்கு தண்ணி ஊத்துறான். கீரை பாத்தி எங்க இருக்குதுன்னா வீட்டுல இருக்குன்னாரு. இங்க ஏன்டா ஊத்துறாரு? நீ மேலோத்து இருக்கிறவனுக்கு இங்க எள்ளும் தண்ணி ஊத்துனா அங்க போகும்ங்கிற, நான் இங்க ஊத்துனா அங்க போவாதா? விட்டு வைப்பா நான் விவேகானந்தர. என்ன பண்ணாங்களோ தெரியலையே, எப்படி போனாருன்னே தெரியலையே. அது மாதிரிங்க பொருளியல் வாழ்க்கை எல்லாம் பொருள் பறிக்கிறதுக்காக இதெல்லாம் நீங்க பண்ணிக்கிட்டு, ஏன் இப்பவும் நடந்துட்டு இருக்கு. காசிக்கு போங்க தெரியும், மொட்டை அடிச்சு விட்டுறவங்க உங்களை. போய் ஏதாவது செத்து முன்னோர்களுக்கு ஏதாவது பண்ணணும், செவசம் பண்ணணும்னு போயிட்டீங்க, வரும்போது ட்ரெயில் வாங்குறதுக்கு ட்ரெயிலுக்கு டிக்கெட் இருக்காது, முதல்ல டிக்கெட் வாங்கிட்டு போயிடணும். அப்புறம் தான் சமணம் வந்தது. அவங்க என்ன சொன்னாங்க, வேற ஒண்ணு வேண்டாம், மனச புலன்களை கட்டிப்பட்டு, உன் புலன் தான் அப்படி வெறிப்பிடிச்ச அலையுது ஆசை, புலனின்ப ஆசைகளை நீ கட்டுப்படுத்தணும். மனதையும் பொறிகளையும் அடக்கி வெற்றி கண்டவர்கள் சமணர்கள். அதுக்கு உனக்கு நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை என்னன்னா, என்ன நம்பிக்கை? நல்லது செஞ்சா நல்லது நடக்கும்ங்கிற நம்பிக்கை. நீ தெய்வத்தை நம்புன்னு சொல்லல சமணர்கள். உன்னுடைய அறச்செயலில் நம்பிக்கை வை. நம்பிக்கை, நல்ல அறிவு, நல் செயல். எதை செய்யணும் அறிவு வேணும், அதை செய்யணும். கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க, இப்படி நடந்ததுன்னா போதும்னு சொல்லிட்டாங்க சமணத்துல. அந்த சமண துறவிகள், இந்த மகான்கள்ல கடைசியாக வந்தவர், அவங்க எல்லாம் தீர்த்தங்காரன்னு சொல்லுவாங்க. தீர்த்தங்கரர் அல்ல, மகாவீரர் தான் கடைசி தீர்த்தங்கரர் என்று சொல்லப்படுகிறது. அதே போல பௌத்தம் முன்னால வந்தது. அது சித்தார்த்தர் இருந்தாரு. அவர் என்ன சொன்னாரு, மூட நம்பிக்கையை சாடினார். உனக்கு அறிவு தான் புத்தி, அறிவோட நடந்தது. அறிவு, அன்பு, அவ்வளவு. அறிவும் அன்பு தான் தெய்வம். நீ என்ன எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிறத அப்படியே அமைதியா உட்கார்ந்து சிந்தனை பண்ணு. அப்படி சிந்திக்கிறதுக்கு பேரே தியானம். தியானம் வேறு, சிந்தனை வேறு அல்ல, ரெண்டும் ஒண்ணுதான். அப்படியே உட்கார்ந்தீங்கன்னா நீங்க இப்ப இறை அந்த சித்த வெளியா அப்படியே நினைச்சுட்டே இருக்கிறீங்க, அவ்வளவுதானே. படிக்கும்போது வாட் ஹவ் ஒய்னு கேள்வி வந்துடும். ஆசையே துன்பத்திற்கு காரணம் சொன்னார். ஆசைதான். இப்போ உடலுக்கு துன்பம் வருது, ஒண்ணு மனதுக்கு துன்பம் வருது. உடலுக்கு துன்பம் என்ன வருது? புலன் இன்பங்கள்ல ஆசைப்பட்டு அளவுக்கு, உடல் தாங்குற அளவுக்கு மேல அனுபவிச்சா உடல் துன்பம் வந்தாச்சு. கிடைச்சிருக்கிற இன்பத்தம் போதல, இன்னொருத்தர் அனுபவிச்சுட்டு இருக்காரு. ஒரு இன்பத்தை அனுபவிக்கும் போது இன்னொருத்தர் அனுபவிக்கல ஆசை வருது. உனக்கு எப்படி இன்பமா இருக்கும்? ஹோட்டலுக்கு போனாரு ஒருத்தர், நல்லா அங்க ஒரு ஸ்டார் ஹோட்டல், அந்த மெனு கார்டு கொடுத்தாங்க. அப்படி படிச்சு பார்த்தாரு, அவருக்கு ஒன்னும் புரியல. அவர் சார் என்ன சாப்பிடுறீங்கன்னா இப்ப பார்த்து என்னதான் ஒண்ணு சொல்லிட்டாரு. அவன் வாங்கி கொண்டு வச்சுட்டான். இவரு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. அவ்வளவு நல்லா இல்ல இவருக்கு, அல்லது என்னமோ ஒண்ணு இருக்குது. எதுக்கு அவ்வளவு ஒரு ஆள் வந்து அவன் ஒண்ணு ஆர்டர் பண்ணா, அதை பார்த்த உடனே அதை ஆர்டர் பண்ணோம் இல்லையே அப்படின்னு நினைச்சாரு பாருங்க. இவரு சாப்பிடுறது சுகமாவே இல்லை. இப்படித்தான் நிறைய பேரு இன்பத்துக்குள் இருந்து கொண்டு இன்பத்தை அனுபவித்துக் கொண்டே வேறு ஒரு இன்பத்துக்கு ஆசைப்படுகிற போது நீ அனுபவிக்கிற இன்பம் உனக்கு இன்பமாக இருக்கவே இருக்காது. ஆசையே துன்பத்திற்கு காரணம். நல்ல நம்பிக்கை, எண்ணம், சொல், சிந்தனை, முயற்சி, வாழ்க்கை, பணி, தியாகம், இதெல்லாம் பௌத்தத்துல சொல்லப்பட்டிருக்குதுங்க. அது இப்ப நீங்க படிச்சுக்கலாம். அப்புறம் வந்ததுதான் உபனிஷத்துக்கள்.
அது வேதம் புரியல, அதுக்கு விளக்க நூல் வந்தது. டெக்ஸ்ட் புரியலன்னா நோட்ஸ். ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டவர் விளக்கி சொல்வார், கேட்கிறவங்க கேள்வி கேட்பாங்க. அப்ப விளக்கி சொல்றவருக்கு குருன்னு பேரு, கேட்கிறவங்களுக்கு சீடர்னு பேரு. சீடர்கள் கேட்கிற கேள்விக்கு குரு பதில் சொல்லிக்கிட்டே இருப்பார். அப்படி சொல்லப்பட்டதுதான் உபனிஷதங்கள். ஏராளமான உபனிஷதங்கள் இருக்கு. தேவர்கள் வெளிப்பாட்டை மாற்றி பிரம்மத்தை அறிவித்தன. அப்பதான் அவங்க இந்த தேவர்கள்னு சொன்னோம்ல, இந்த அக்னி, வாயு, வருணன், அந்த தேவர்கள் தேவதைகள் வழிபாடு அதெல்லாம் இல்ல. ஏன்னா அதைத்தானே இப்ப எதிர்ப்பு வந்துருச்ச. இவங்க என்ன பண்ணாங்க, இந்த உபனிஷத்தை வேதத்தை படிச்சு புரிஞ்சுக்கிட்டவங்க பிரம்மம்னு ஒண்ணு இருக்குது அவங்கதான் கண்டுபிடிச்சாங்க. பஞ்சபூதங்களுக்கு மூலமானது ஒண்ணு இருக்கு, அது ஒரு பேரறிவு. பிரம்மம் ஞானஸ்வரூபம், பிரம்மம் பிரணவஸ்வரூபம், ஒரு அறிவும் ஆற்றலும் உள்ள ஒன்று இருக்கிறதுன்னு அவங்க கண்டுபிடிச்சாங்க. அவங்கதான் அந்த பிரம்மத்தை அறிவித்தார்கள். குரு சீடருக்கு விளக்கிய வேத விளக்கங்கள் பலர் தொகுத்தது. அதனால என்ன ஆச்சு, இந்த குருமார்கள் பலரும் சின்ன சின்ன வித்தியாசம் இருக்கும் இல்லைங்களா. இப்ப நான் இப்ப இதே பாடத்தை நான் நடத்துறேன், இன்னொருத்தர் வந்து நடத்தினா இதே தான் சொல்லுவாரு, கொஞ்சம் வேற மாதிரி சின்ன சின்ன வித்தியாசம். இது மாதிரி பலர் பண்ணாங்க. அப்பதான் என்ன பண்ணாங்க, பாதராயணர்னு ஒருத்தர் வந்தார். அவர் இது எல்லாத்துக்கும் சேர்த்து சுருக்கமா, இது நிறைய சொல்லியிருக்காங்க, சுருக்கி வைக்கலான்னு ஒரு சூத்திரம் எழுதினார். அதான் பிரம்ம சூத்திரம். அந்த பிரம்ம சூத்திரமும் சரியா வழங்கல சிலருக்கு. அதுக்கு 3 பேர் நோட்ஸ் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நோட்ஸ் தான் ஒண்ணு சங்கரர், அவரு அத்வைதம்னு சொன்னார். சங்கர பாஷ்யம் அத்வைதம் என்ன சொன்னாருன்னா, எல்லாம் ஒன்றுதான். மதுரை சொன்னாங்க இல்லையா, சுத்தவெளி ஒன்றுதான். என்னவா இருக்குது, காந்த துகளாகி பஞ்சபூதங்களாகி நட்சத்திரங்கள் கோள்களாகி அனைத்து ஜீவனாக இருக்கிறது. அனைத்துமாக இருப்பது ஒன்றுதான், 2 அல்ல. இது வேதாத்திரியம். இதே வேதாத்திரியத்தை தான் அவர் சொல்லியிருக்கிறாரு ஆதிசங்கரர். அதுக்கு பின்னால பாருங்க, பிரம்மம் என்ற ஒன்றே உண்மை, அதுதான் சுத்தவெளி. பிரம்மம் அழியாதது. அது எதுவாக ஆனதோ அதுவெல்லாம் அழிந்து விடும். இப்ப பிரம்மமும் ஜீவனும் ஒன்றே, தெய்வமும் மனிதனும் ஒன்றே, பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்றே. இது ஆதிசங்கரர். அடுத்தது ராமானுஜர் வந்தார். அவரு ஆதிசங்கரர் சொன்னது அவ்வளவு சரியா மக்களுக்கு புரியல. இவரு 3ஆ பிரிச்சுட்டார். ஒண்ணு பிரம்மம், ஒண்ணு சடப்பொருள், ஒண்ணு உயிர் பொருள். சரிங்களா? அப்பதான் சொல்றாரு பாருங்க, இந்த ஜீவன், அதுக்கு முன்னாடி உயிர் பொருள், அங்க முன்னால சடப்பொருள், அங்க அதுக்கு முன்னாடிதான் பரம்பொருள். அந்த பரம்பொருள் தான் ஜீவனாகவும் உயிர் பொருளாகவும் சடப்பொருளாகவும் இருக்கிறது. இந்த 3 பிரிச்சாங்க. 2 அல்ல, ஒன்றுதான். பரம்பொருள் 2 அல்ல, ஒன்றுதான். ஆனால் ஒன்று எப்படி இருக்குதுங்க, அது சடப்பொருளாகவும் இருக்குது உயிர் பொருளாகவும் இருக்கிறது அப்படின்னு சொன்னார். அதுக்கு பின்னாடி மத்வர் வந்தார். அவர் இறைவனும் ஆன்மாவும் ஒருபோதும் ஒன்றாகாது. இவர் எதை சொன்னாருன்னா, கருமையத்தை சொன்னார். கருமையங்கிற ஆன்மா இருக்கு பாருங்க, அதுல அவர்கள் பெற்ற அறிவெல்லாம் இருக்கும். வேதாத்திரி மகரிஷி பெற்ற அறிவெல்லாம் ஒரு கருமையத்துல இருக்கு. அது தனியா இருக்கும், எவ்வளவு காலம் ஆனாலும் இருக்கும். அது சுத்த வெளியாவே மாறாது. ஆனா சுத்த வெளியை உணர்ந்தவர், ஆணவம் கண்மம் மாயை என்ற 3 களங்கங்கள் இல்ல. வேதாத்திரி மகரிஷி போன்றவர்கள் இறைநிலையை அடைந்து விட்டார்கள். ஆனால் அவருடைய கருமையம் அழிவதில்லை. இது அதுவாக ஆக முடியாது. இதான் சுத்த வெளி கருமையம். இறைவனும் ஆன்மாவும் ஒருபோதும் ஒன்றாகாது. ஆனால் அதுதான் இது. இப்படி விளக்கினாரு மத்வருங்க. அப்புறம் தான் கர்மயோகம், அந்த புருஷத்துல கர்மயோகம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஞான யோகம், குணநல பேரு. ஏன்னா குணநல பேருன்னா எதுக்கு சொன்னாங்கன்னா, ஒழுக்க பழக்கங்களை கடைபிடிச்சு, இப்ப நம்ம சொல்றீங்களா, 5 அளவு முறை காத்து, அருகுண சீரமைப்பு பண்ணி, உடல் பயிற்சி காயகல்பம் பண்ணி, தவம் பண்ணி சிந்தித்தால் ஞானம் பெறலாம். அவ்வளவுதான். இதத்தாங்க பண்ணாங்க. அதுக்கு அந்த ஆற்றல் வேணும் அல்லவா, உயிர் சக்தி. அப்பதானே தவம் பண்ண முடியும்.
அதுக்கு பிராணாயாமங்கிற மூச்சு பயிற்சி மூலமா அந்த காந்த ஆற்றலை கூட்டிக்கிட்டாங்க. அதான் பிராணாயாமம் வந்ததுங்க. இந்த பிராணாயாமம் அது அப்பதான் உபநிஷத்திலே சொன்னாங்க. பிராணாயாமம் பண்ணி பிரத்யாகாரா, தாரணா, தவம், ஆராய்ச்சி, சமாதி, இப்படி ஒரு 6 அங்க யோக முறை உபநிஷத்துல சொல்லி இருக்குது. அப்புறம் கபிலர் வந்தாரு. அவரு புருஷாத் பிரகிருதி, அது ஒண்ணு சுத்தவெளி, இன்னொன்னு அதனுடைய இயக்கம், ஒண்ணு ஆண்மை, இன்னொன்னு பெண்மை, பெண்மை ஆண்மைக்குள் அடக்கம், அதுல இருந்து இது வந்தது, இது அதுக்குள் அடக்கம், இதெல்லாம் கபிலர் சொல்றாரு. அப்புறம் தான் பதஞ்சலி வந்தார். பதஞ்சலி வந்துதான் அதை 8ஆ பிரிச்சார். இயமம் நியமம். இது வேற ஒண்ணும் இல்ல, ஒழுக்க பழக்கம், ஜீவகாந்த ஆற்றலை கூட்டிக்கிறது. அப்ப கூட்டுனதான் தவம் பண்ண முடியும். அப்பதான் அதுக்கு ஆசனம், பிராணாயாமம், இயமம் நியமம், ஆசனம், பிராணாயாமம். இது நாம இப்ப என்ன சொல்றோம்னா ஆசனம் உடல் பயிற்சி, பிராணாயாமம் மூச்சு பயிற்சி, இயம நியமங்கிறதான் நம்ம 5 அளவு முறை காத்து அருகுண சீரமைப்பு பண்றது. இவ்வளவுதான். இத பண்ணீங்கன்னா தவத்துக்கு தகுதி வந்துடும். பிரத்யாகாரா, தாரணா, தியானம், சமாதி, பதஞ்சலி யோகம். அங்க பாருங்க, இயமம் துன்புறுத்தாமை, பொய் பேசாமை, திருடாமை, தப்பு மீறாமை, பேராசை கொள்ளாமை, தீஸ் ஆர் தி டோன்ஸ். இதான் ஒழுக்க பழக்கம்னு சொன்னேன். இதுல அருகுண சீரமைப்பு வந்துடும், 5 அளவு முறையும் வந்துடும், எல்லாமே வந்துடும். பாருங்க, நியமம் உடல் மன தூய்மை, இன்பத்தில் மன நிறைவு, பலனை எதிர்பார்த்த கடமை ஆற்றல், வாழ்க்கையை ஆராய்தல். வாழ்க்கையை பற்றி ஆராயணும், இயற்கையை பற்றி ஆராயணும். வாழ்க்கை தத்துவ ஆராய்ச்சி, இயற்கை தத்துவ ஆராய்ச்சி, இவ்வளவும் பண்ணணும். இதான் நியமம். ரொம்ப உங்க புக்கை படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியாது. அதுல புரியாதவங்க எழுதிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் படிச்சு பார்க்க எனக்கு புரியல. அப்புறம் நான் இதை ரெஃபர் பண்ணி இதை தயார் பண்றதுக்கு ஒரு 7-8 புக்கு படிச்சிருப்பேன் யோகாவில். நானா போட்ட இந்த ஸ்லைடு, இந்த நியமம் கிளீனா கொடுத்துருக்கிறேன். இப்ப பார்த்து எழுதிக்க வேண்டியதான், இல்லைன்னா அப்புறம் சொல்றேன். அப்புறம் இதிகாசம் வந்து டைம் இல்ல பாருங்க. இதுக்கு இங்க ஒரு மணி நேரத்துல இவ்வளவு பேசுனா நான் என்னங்க பண்றது? 5000 ஆண்டுகளுக்கு முன்னால வாங்கின யோகம் 5000 வருஷ சரித்திரத்தை நீங்க 1 மணி நேரத்துல சொல்லலாம், நான் எப்படி சொல்றது? ஒரு 2 மணி நேரமாவது கொடுக்கப்படாதா? அப்புறம் ராமாயண மகாபாரதம் வந்தது. அதெல்லாம் ஒழுக்கம், கடமை, அந்த தெய்வ, அதாவது மனித அறநெறிகளை தான் சொல்லி இருக்குதுங்க ராமாயண மகாபாரதத்துல. பகவத்கீதையில தான் அந்த தெய்வத்தை முதல்ல நம்பணும். 14 வயசுக்கு கீழ்பட்டவங்க நம்பி அறநெறியில வாழணும். 14 வயசுக்கு மேலப்பட்டவன் தெய்வம் எதுன்னு விளங்கிக்கிட்டு அறநெறியில வாழணும். அதுக்குதான் என்ன செய்யணுங்க, அந்த யோக சாதனைகள் செய்யணும். அதுக்கு பிறகுதான் பக்தி யோகம், ஞான யோகம், ராஜயோகம், தியானம் பண்றது. அப்புறம் உண்மை புரிஞ்சு அறிவு முழுமை பெற்ற உடனே கர்மயோகம் மலர்ந்து விடும். இது கடமையில் பிறந்தவன் கடவுளை நாடுவான், கடவுளை அறிந்தவன் கடமையில் வாழ்வான். கடைசியில கர்மயோகத்துல வந்து முடிஞ்சது. ஓகே, முடிச்சிடுறேன், பரவாயில்ல, டைமானாலும். அப்புறம் கோயில்கள் எல்லாம் கட்டினாங்க. அதுவும் இதுக்குதான். நம்ம இந்து கோயில்கள் எல்லாம் கட்டினதெல்லாம் பாருங்க, சரியை கிரியை தானே. சரியைங்கிறது தியரி, அது நீங்க என்ன செய்யணும், இதை செய்யக்கூடாது, உங்க நீதி நெறிகளை சொல்றது. கிரியைங்கிறது நீ என்ன செய்யணும், கர்மா. ஒன்னு தியரின்னு, ஒன்னு பிராக்டிக்கல். அப்புறம் தான் ஞானம் வரும். ஞானம் வந்த பிறகுதான், ஞானம்னா என்ன சொல்றாருன்னா, எது தெய்வம் என்கிற விளக்க ஞானம் வேணும். அப்புறம் தான் அதை நினைச்சு இணைய முடியும். ஞானம் யோகம், சரியை கிரியை, ஞானம் யோகம். உங்களுக்கு என்ன சந்தேகம் தான் எப்ப வேணாலும் போன் பண்ணுங்க, நான் சொல்றேன் உங்களுக்கு. ஒன்னும் பெரிய பிரச்சனை இல்லை எனக்கு. எங்க ராத்திரி 12 மணிக்கு கேட்டாலும் சொல்லுவேன். அதுக்கப்புறம் அதுதான் தற்கால யோகத்துல மகரிஷி, அப்புறம் ஆசனம் வந்தது, பிராணாயாமம், குண்டலினி யோகம் அப்படி வந்தது, சித்தர்கள் காலம் வந்தது, விவேகானந்தர், அரவிந்தர் எல்லாம் வந்தாங்க. கடைசியில மகரிஷி வந்துட்டார். எளிய முறை, ஷார்டஸ்ட் ரூட். இப்ப என்ன எனக்கு ஒரு பெரிய வருத்தம் என்னன்னா, அதுக்கு கீழே ஒருத்தர் இருக்காரு வேதசுபை, அதை பார்க்காதீங்க. அவரு சொன்னதான் இவரு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. மகரிஷி பின்னால அவரு வந்துட்டாராக்குன்னு நினைக்காதீங்க. இப்ப என்ன நினைக்கிறாங்க மக்கள்னா, மகரிஷி கொடுத்தது அவ்வளவு சரியில்லை, ரூட் சரியில்லை, வேற ரூட் தேடுறாங்க. சாமி சொன்னாரு, நான் சொல்றது குறுக்கு வழி. நான் கேட்கிறேன், ஒரு ஊருக்கு குறுக்கு வழி ஒண்ணுதான் இருக்குமா, ஒண்ணுக்கு மேல இருக்குமா?
இப்ப கோயம்புத்தூர் டு சென்னை ஒரே குறுக்கு வழி பிளைட், ஏறினா அப்படி இறங்கு. இதை விட குறுக்கு வழி நான் ஒருத்தன் கண்டுபிடிக்கிறேன் சொல்லி கொடுக்கிறேன்னு சொன்னா நம்பலாமா? நம்பாதீங்க யாரையும். இதான் இன்னைக்கு நான் சொல்ல வந்த சப்ஜெக்ட். அதுதான். யூ பிலீவ், யூ அண்டர்ஸ்டாண்ட் அவர் குரு. திஸ் இஸ் தி ஷார்டஸ்ட் ரூட். இதை விட குறுக்கு வழி கிடையவே கிடையாது. அவர் சொன்னபடி உடற்பயிற்சி பண்ணுங்க, காயக்கல்வி பண்ணுங்க, தவம் பண்ணுங்க, 5 அளவு முறையை காத்துக்குங்க, அருகுண சீரமைப்பு பண்ணுங்க. தவம் பண்ண விளக்கம் புரியும். விளக்கம் புழுங்கின அனுபவம் ஆயிடும். அனுபவமான உடனே நீங்கள் இறைவனாக ஆகிவிடுவீர்கள். அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். Thank you.